ஹலோ ஆல். லாஸ்ட்டாக நம்ம போட்ட என்ட்ரி என்ன நிலமையில இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம போட்டது நம்ம டேஞ்சர் ஜோன் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண இடத்தையும் தாண்டி கீழேயே வந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா $6 $7 கிட்டலாம் இப்போலாம் பார்த்தோன்னா அதை விட அதிகமாகவே லாஸ் போயிட்டுருக்கும். நல்லா டக்குன்னு நம்ம ஆர்டர் போட்ட உடனே நல்லா இறக்கி விட்டுட்டான் மார்க்கெட்டு. நான் எதிரே பார்க்கல இப்படி நடக்கும்னு. ரொம்ப பயமாயிடுச்சு எனக்கு. நான் அப்படியே திக்கு திக்குன்னு தான் உட்காந்துருந்தேன். எப்படா இதை முடிப்போம், கொஞ்சம் ப்ராஃபிட்டில் கூட வெளியே ஓடி வந்துடலாம், ஆர்டர் எப்படியாவது டக்குன்னு கட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த மாதிரி லைட்டாக அதுவும் மூமெண்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப தைரியமாக இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. பரவாயில்ல, நல்ல ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் இருக்குது. நெகட்டிவில் $6-7 கிட்ட நெகட்டிவாக போயிட்டு இருந்தது. இப்போ பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சேன். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நல்லாவே மூமெண்ட் கொடுத்தது. ஆனால் அது ரொம்ப நேரத்துக்குலாம் இல்லை. டக்குன்னு நான் இப்போ ஒரு 2.50 போயிட்டுருக்கா. இது வந்துட்டு டாலரில் ஒரு 3-4 போச்சு. ஸோ போகவும் நான் ஓகே, நம்ம நல்லாவே பாசிட்டிவாக போகுது, நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டேன். நம்ம 66லேருந்து 68 வச்சுருக்கோம். ஸோ 2 பாயிண்ட் வந்துட்டு நம்ம அது டார்கெட் ஹிட் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நமக்கு $10 ப்ராஃபிட் வரணும். ஒரு பாயிண்ட் ஹிட் ஆகிடுச்சுனாலே $5 வந்துடும். இப்போ நல்லா ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது செகண்ட் டைமாக நான் வர்றேன். $2 $3 போனது இங்கே பாருங்கள் எப்படி நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். க்ளோஸ் வித் கொடுக்கலான்னு வர நெகட்டிவ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சல்லுன்னு இறக்கி. ஆக்சுவலி கோல்டை பொறுத்தளவு இப்படி தான் இருக்கும். இது பேர் வந்துட்டு மேனிப்புலேஷன்னு சொல்லுவாங்க. நம்ம தப்பாக போட்டோமோ அப்படின்னு நம்மளையே ஒரு டைம் யோசிக்க வைக்கிற மாதிரி பண்ணோம். அதனால தான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன், நம்ம என்ட்ரி எடுக்கும்போது மினிமம் ஒரு 3 வேலிடான ரீசன் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்கணும். என்ன ரீசனுக்காக மார்க்கெட் நம்மக்கிட்ட ஆக்சுவலி பேசுவான். அவன் பேசுகிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா உண்மையாக ரொம்ப சூப்பராக நம்மளால் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஆனால் இந்த ஆர்டர் முடிகிற வரைக்கும் நான் ஆக்சுவலி இது கன்ஃபர்மேஷன்லாம் இல்லாமல் போட்டனால இந்த ஆர்டர் முடிகிற வரைக்கும் நான் அப்படியே பக்குன்னு தான் உட்காந்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போயிட்டு நமக்கு $3 வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துட்டு அகைன் கீழே வந்து இப்போது கொஞ்சம் இதில் நெகட்டிவாக போயிட்டுருக்கான். இப்போ நல்லாவே போயிட்டுருக்கான். இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஆகுதா. செகண்ட் டைம் இது நல்லா பாசிட்டிவாக போகும்போதும் நான் ஓகே கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு $2 வரட்டும் அப்படின்னு நினச்சேன். இப்போ மைனஸில் $2 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ அது ஸ்ப்ரெட்டோட சேர்த்து தான். வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்ன தான் இவன் பண்ணுறான்னு. அங்கேயே நிற்கிறான். அப்பப்போ இவன் அப்படி தான் நிற்பான். ஆனால் சல்லுன்னு மூமெண்ட் கொடுப்பான். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தாலே தெரியும், ஆர்டர் போட்ட டைமில் அவன் டக்குன்னு எவ்வளோ கீழே இறங்கினால அதெல்லாம் அப்பா மறக்கவே முடியாது. இப்போ பாருங்கள், 5 வந்தான். சரி ஓகே, பாசிட்டிவாக வந்துட்டுருக்கான், கட் பண்ணிடலான்னு எடுத்த உடனே நெகட்டிவ் போயிட்டான். இப்போ ஓகேவாக போயிட்டுருக்கான். பட் இருந்தாலும் கொஞ்சம் போகட்டும், ஒரு $1 வரட்டும் ஆர்டர் போட்டதுக்காக அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். கொஞ்சம் பாசிட்டிவாக தான் போகிறான், மேலே தான் போகிறான். 65 70 ஒரு 1 or 1.5 அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ஓகே. இது செகண்ட் டைம் நம்ம ஆர்டர் கட் பண்ண வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அகெயின் பாருங்கள் நெகட்டிவ் ஆகுறான். இப்படி தான் நமக்கு செம்ம இது பயமாக இருக்கும். இப்போ நம்ம இது கரெக்டான என்ட்ரி, நம்ம ஒரு வேலிடான ரீசனுக்காக போட்டிருக்கோம்னா இப்படிலாம் நம்ம பயப்பட தேவையில்ல. இப்போ பார்த்தீங்களா, இப்போயும் $1.5 கிட்ட வந்தான். அது ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு ஓடிடுறான். ஓகே, இப்போ பாசிட்டிவாக தான் போகுது. இந்த டைமில் ஆக்சுவலி நான் கட் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் நான் பண்ணலை. இது பாசிட்டிவாக போகவும் நான் நினச்சேன் ஓகே, அப்போ நம்ம மேபி கரெக்டான ப்ளேஸில் போட்டிருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் நான் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கோல்டை பொறுத்தளவு நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்ணோன்னா நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். பட் கரெக்டான இடத்துல நம்ம ஹோல்ட் பண்ணணும். தப்பான இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டோன்னா அக்கௌண்ட்டே ப்ளூ ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இப்போ எனக்கு இதெல்லாம் கீழே வர ரியலாக சொல்லணுன்னா அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் இது வீடியோக்காக பண்ணுறேன். பட் ஆனால் வீடியோக்கு பண்ணுறதே நான் வெறும் 1 மைக்ரோ வச்சு பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் நான் 1 மைக்ரோ வச்சு பண்ணாமல் 5 மைக்ரோ, ஒரு அவசரம் ஒரு ஆர்வக்கோளாறு தான் 5 மைக்ரோ வேறு வச்சுருக்கேன். இப்போ இதை என் டீமில் இருக்கவங்களாம் பார்த்தா அவ்வளோதான். ஆக்சுவலி நான் தான் இங்கே கற்றுக்குட்டியே. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். மற்றவங்க எல்லாருமே நல்ல ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ். அவங்கெல்லாம் இதை பார்த்தா என்கிட்ட ரீசன் கேட்பாங்க. ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்டாலே அவங்க ரீசன் கேட்பாங்க. என்ன ரீசனுக்காக, நான் சொன்னேன் இல்லையா 3 வேலிடான ரீசன் இருக்கணும், நீ என்ன ரீசனுக்காக நீ இந்த ஆர்டர் எடுத்த அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரீசன் கேட்பாங்க.
ஸோ அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், நான் காலி. பட் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் அது பாசிட்டிவாக மூவ் ஆகிட்டு அகைன் இப்போ நெகட்டிவாக மூவ் ஆகிட்டுருக்கு. தேர்ட் டைம் நான் கண்டிப்பாக இதை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்துட்ருந்தேன். ஆனால் மைனஸில் இல்லாமல் கொஞ்சமாவது பாசிட்டிவாக கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்துட்ருந்தேன். இது இப்போ தேர்ட் டைம். ஆனால் அது நான் கட் பண்ணுறதுக்குள்ளே மூவ் ஆகுது. இப்போ நான் கட் பண்ணேன் அப்படின்னா, அதாவது 0.05 அது ப்ளஸ் பாசிட்டிவாக இருந்தது இல்லையா, அந்த டைமில் கட் பண்ணேன்னா மார்க்கெட் டக்குன்னு அதோட ஃப்ளக்சுவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கனால டக்குன்னு கீழே வந்து அது நெகட்டிவாக கட் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் $1 வரைக்கும் மூவ் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு சட்டுன்னு மூவ் ஆகுறான். கரெக்டாக இந்த டைமில் 0.15 சென்ட்டில் நான் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் நான் கரெக்டாக எந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 66.10 நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். எஸ், நம்ம வந்துட்டு 66.10 நம்ம என்ட்ரி ஆகிடணும். இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இப்போ நம்ம கட் பண்ணாமல் அந்த ஆர்டர் வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ நெகட்டிவாக இருந்திருக்கும். பட் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். வேறு லெவல். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துட்டான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு $3 $4 பார்த்தோம்ல, அந்த அளவுக்கே வந்திருப்பான் நம்ம விட்டுருந்தோன்னா. பட் ஆனால் இதுக்கப்புறம் மார்க்கெட் செம்மையாக டவுன் ஆகிடுச்சு. நம்ம கட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது.